சாமி கடை உரம் இங்கே தெரியுது. அதே முறை ஊரா இல்லை வீர சொல்லமா? அதே ஊரா? என்ன ஒரு அவல நிலை! ஒன்றுக்கு இருக்கு எந்திரிச்சு போக முடியாமல் உட்காந்துட்டாங்களே என் தம்பி. இங்கனையெல்லாம் உட்காந்து விசில் அடித்தாங்களே. எங்கே நான் கட்டி காத்த என் சோளம் நாற்று இப்படி பூச்சி வெட்டி கிடக்கு. இப்போ 4 ஒம்பளையால் உட்காந்துருக்கீங்களா ஒத்தையில் பயந்துக்கிட்டா என்னத்தா? நான் கட்டி காத்த என் ரைஸ் முள்ளு இப்படி பெல்ட் அந்த கிடக்கடா. உண்மையிலே இப்போ வந்த நாரதன் நான் பாராட்டுறேன். ஆளே இல்லாத ஊருக்கு 60 வாட்டு பாடினவார். உனக்கு தான் ஆஸ்கார் விருது கொடுக்கணும். இந்த நடிகரை வைத்து நான் அந்த அலையை பார்த்துக்கிட்டே ஆளு என்று நினைத்து 650 பாட்டு பாடிட்டு சந்திக்காத கதாபாத்திரத்திலே கதையில் நாரதர் வேஷம் போடுபவர்கள் எப்படியும் ஒரு 500 பேர்த்தை சந்திச்சிருப்பேன். பரிச்சூர் பழனியப்பன் தாத்தா நான் கண்ட ஒரு மிகப்பெரிய ஒரு ஜாம்பவான் நாடக உலகத்திலே சந்தித்தேன். புதுக்கோட்டைக்கு ஒருத்தர் இருந்தார், முத்தப்பா. அறந்தாங்கில ஒருத்தர் இருந்தார், ரமணன். விருதுநகர் ஒரு நாரதர் இருந்தார், கேசரி. அவர் பேர் கேசரி, அவர் அம்மா வேறு தான் அல்வா. நீங்கள் ஏன்டா அதிர்ச்சி ஆகிறியா கேமராமேன்? என்ன சொல்லணும்? ஊன்னு சொல்லணும். ஆமாம் ஆமாம் போடணும். வந்த நாரதருக்கு என்ன தெரியும்? நீங்கள் பள்ளிக்கூடத்தில் வாத்தியாராக இருக்கலாம், ஆனால் நாடகத்தில் உனக்கு வாத்தியாரே நான் தான். என்ன தெரியும்? ராமாயணம் மற்றொன்று மகாபாரதம். மகாபாரதத்தை ராமாயணத்தை ஏன் பிரித்தாள் என்றால் அண்ணன் தம்பி சண்டையில் பிரிச்சுட்டாங்க. இந்த கெடாப்பை வந்து தப்பிக்கிட்டு இங்கிட்டு வந்து உழப்ப போகுது. எத்தனை பேர் வெதரில் மிதிக்க போகுது எனக்கு தெரியலை. இந்தா ஒரு மாதிரியா கோப்பு கொடுக்குது அந்த பெருங்கடா. பப்புளு அதை லேசாக பிடிச்சி விடுப்பா. சாமி கடையாக இருந்தாலும் அது தெய்வ சக்தி உள்ளது, அதனால தான் இப்போ தவ போகுது. இப்போ வேறு நான் சொல்கிறது நடக்கலன்னு வாரு. இப்போ அந்த கெடா இங்கே இருக்க ஆளை தவா போகுது. அக்கா மக்கா வாயில் இப்போ பாரு, விழுக்கு விழுக்குன்னு இப்போ பாரு. நானும் அனுபவப்பட்டிருக்கேன். சின்ன வயசில் பிடிச்சி விட சொல்லும்போது மாற்றி பிடிச்சி விட்டேன். பிடிப்பாரற்று பொன்னமராது தங்கப்பாண்டி உனக்கணக்கு வழக்கு இருக்கு, வாப்பா முறையூரில் பேசிக்கிறோம் இருக்கேன். ஏதோ தினசரி சிரிச்சுட்டு போனேன், கலிச்சேரிக்காரன் விட்டுட்டு கொடுத்துருவேன் நினைக்காத. இன்னைக்கு விட மாட்டேன். ஏன்? ஆடல் பால் பார்த்து நான் பூஸ்ட் ஏற்றிருக்கேன். ரம்யா ஜோவை பார்த்தேன், உன்னைய பார்க்குறேன். என்னமே பார்க்கல. ஆடல் பாலில் மேலே ஏறினேன், ஏன் வெதர் அக்க தெரிஞ்சாங்க. ஹலோ, கானகத்தில் பாட்டு பாடும் சாமியாரே சோத்து பல்ல அடிச்சாச்சு. சாமி வரலாம், கோவத்தில் தான் இருப்பேன் ப்ரோ. பாரதி மைசெட்லாம் திருப்பத்தூர் கழட்டிட்டு போகிறது நல்லது. ஏன்னா அப்படியே அப்படி ஒரு ஜம்ப் பண்ணி பாக்ஸில் கூட ஏரியா பல்ட்டு ஃபைட் பண்ணுவேன். ஏன்னா ரொம்ப கோவத்தில் இருக்கேன். பாப்பு சத்தம் போடாம வா. நமோ நாராயண மகன், ஐயோ நமோ நாராயணா. ஐயா இருக்கிற 20 பேர்த்தையும் விரட்டி விட்டு தெருவு தெரிய போறிய. இது எதுக்கு இந்த சத்தம்? தூங்குற ஆளாவது தூங்கட்டேன். நான் அடுத்த வருஷம் ஒரு முடிவு பண்ணிட்டேன், தூங்குற ஆளுக்கு பூரா மஜாஜ் பண்ணால் கேரளாவிலேருந்து பொம்பளை கூட்டு வந்துடுவேன். ஆங்காரமும் உள்ளடக்கி ஐம்புலனை சுட்டுறது தூங்காமல் தூங்கி சோம்பெறுவது எக்காலம் என்று பாடினார் சித்தர்கள். ஏய், நீ சுட்டு தின்னு இல்லை வறுத்து தின்னு. சுட்டுதிங்க வருது, அதெல்லாம் எனக்கு தேவை கிடையாது. என்ன தெரியும்? தாங்களுக்கு என்ன தெரியும்? நல்லா தெரியுது, லைட்டு போட்டிருக்காங்க. லைட்டு போட்டிருக்காங்களா? ராமாயணம்னா என்ன, மகாபாரதம் என்றால் என்ன? கேட்டது நான் தான், அடுத்து கேட்டது நான் தான். மகாபாரத போரில் எத்தனை பேர் உயிரை விடும் போது ஒருத்தன் மட்டும் உயிரை விடல. சரி, அவன் யாரு? ஒருத்தன் மட்டும் உயிரோட விடல, நிறைய பேர் உயிர் விடாம இருந்தாங்க. ஏய், நான் சொல்றது அவங்க, நான் சொல்றது இவங்க. நீ பப்புனு தானா? பப்புனா? நான் நாரதன் நினைச்சு பேசிக்கிறேன். அது என்ன பூணு? பப்புனு அது என்ன பூணு? நான் பார்க்காத பூணு.
அது ஸ்ரீதர் ஐயர்தான் கேட்கணும். அப்படியா? அவர் ஓட்டிருக்கிறது இந்த பூணு, நூலு பூணு. தர்மனாகப்பட்டவர் உயிர் விடலை, மற்றெல்லாம் உயிர் விட்டாங்க. இப்போ தருமன் இருக்கல்ல? ஆமாம். தருமனுடைய தாத்தா பேர் என்ன? பெரிய அதிசயத்தை கேட்டுவிட்ட. தருமனுக்கு தாத்தா இல்லாமல் இருந்திருப்பாரா? சரி, அப்படியே வாங்க. 16 வயதுல சப்பானி வர்றாரு. சோளம் விதைக்கையில சொல்லி போட்டு போன உள்ள. ஓ, தருமனுடைய தாத்தா தாங்க தானா? ஐயா, உங்க பேரு? அவன் அத்தைக்குழி சம்பளத்துக்கு வந்தவங்க. அவனை போட்டுக்கிட்டு தருமரண்டிய இன்னும் ஒரு 30 ரூபாய்க்காக நடிப்பேன். 30 ரூபாய்க்கா? யார் தாங்கள்? தருமர் இருக்கார்ல, அவர் தாத்தா பேர். தாத்தா பேர் என்ன சொல்லுங்க. பார்த்தாலும் பெரிய லிங்க் எடுக்கிற மாதிரி தான் இப்படி இப்படின்னு இருக்கிறாரு. ஒரு மனுஷனும் தெரியும். தருமருக்கு தாத்தா யாரு? தருமர் இருக்கார் இல்லையா? யார் யாரு தருமர்? முதல்ல தாத்தாவா இருக்கட்டும். தருமன் யாரு சொல்லு. தருமனுக்கு ஒரு பேர் இருந்துச்சு. தருமங்கள் செய்தனால் அவர் பேர் தருமர். ஆனா அவருக்கு உண்மையான பேர் ஒன்று இருந்துச்சுல்ல, என்ன பேரு? ஏய் சொல்லு. என்னமா சைகை காமிச்சுக்கிட்டு இருக்க? ஊமாதா? ஊம பள்ளிக்கூடம் நடத்திட்டு இருக்காரு. நீங்களாம் ஒரு சூத்திரதாரி. ஏய் சூத்துக்கு தான். ஏய் சூத்திரதாரின்னு சொன்னேன். அது தர்மர் தாத்தா பேரை சொல்லிட்டு போய். தாத்தா பேர் என்ன? தர்மர் என்பவர் ஒரு நல்ல மனிதர். சரி, அடுத்த வருஷம் ஆயிரம். தர்மம் செஞ்சிருக்கா, நல்லவர் தான். அவர் பேரு? ஒரு மனிதன் இல்லை என்று வந்த பொழுது சரி, எத்தனையோ மனிதர்களுக்கு இந்தா என்று எடுத்து கொடுத்த ஒரு வள்ளல் பிறந்தகை. சரி, ஒரு மாமனிதர், கருணை உள்ளம் கொண்ட, ஒரு அதிகமான தர்மம் செய்யக்கூடிய. அதிகமான் செஞ்சாரா? நிறைய செஞ்சிருக்காரு. அதிகமான அந்த கடையில் வள்ளல்கள் அதிகமான பத்தி பேசுறீங்க. அதிகமான அதிகமாகவா? நிறைய செஞ்ச ஒரு புண்ணியவான். புண்ணியவான் ஒரு மாமனிதன் என்றெல்லாம் பல்வேறு பட்டங்களை கொண்டு அவரை அழைக்கலாம். சரி, அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர் தான் அந்த தர்மர் ஆவார். தர்மர் அவருக்கு பேரு. தர்மம் செஞ்சதுனால இப்ப புண்ணியம் இந்த புண்ணியவன் வர்றேன் பாரு சொல்றாங்களா? அந்த புண்ணியவனுக்கு ஒரு பேர் இருக்கும்ல. அப்ப தர்மம் செஞ்சதுனால இந்த தர்மர் வர்றாரு பாரு, அவருக்கு ஒரு பேர் இருக்கும்ல. என்ன பேரு? தர்மர் வர்றாரு அப்படி சொல்லுவாங்க. அப்படி வர்றது சொல்ற ஆளு யாருன்னு கேட்டீங்கன்னா, சரி இப்ப நம்ம கடைக்கு போறோம், ஒரு டீ வாங்குற இடத்துல பையில காசு எடுத்து பாக்கையில 10 ரூபா தான் இருக்கு. சரி, டீ ஆனா டீயின் விலை 12 ரூபா. சரி, 2 ரூபா இல்லையே. அப்படி ஏங்கி கொண்டு இருந்த பொழுது பக்கத்துல இருந்த நபர் ஒருத்தர், இந்தாங்க நாளை புண்ணா பார்த்தா கொடுங்க அப்படின்னு கொடுக்குறாரா? அவர் அந்த இடத்துல தர்மர் ஆகிறார். நீ எதை கொண்டு போய் எதோட சேர்க்கிற? கொண்டே முடியும் பாருங்க. நான் சொல்ற இதிகாசத்தில் வரக்கூடிய மகாபாரத தர்மருக்கு என்ன பேரு? அவன் தூக்க வரிசையில் பேசிட்டு போயிட்டேன். நீ எதுக்கியா போட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்க? தூக்க வரிசையா? தருமன்னா நிறையா கேட்டேன். தருமன்னா அவன் தர்மம் செய்தனால் தருமன். அவனுக்குன்னு ஒரு பேர் இருக்குல்ல, அதான் என்ன பேரு? தர்மருக்கு மறுபெயர் தர்மலிங்கம். தர்மலிங்கமா? கிடையாது, அப்பா அவர் வந்து அழகர். தர்மனுடைய அப்பா பேர் அழகரா? அவர் என்ன கேட்டா நீ என்னடா சொல்லிக்கிட்டு இருக்க? அடிச்சு போடா பிறகு கேட்டு அவர் கேட்குற பால் சொல்றா. உன்னிட்டு என்ன கேட்ட பிறகுறா? இவருக்கு வாத்தியார் யாரு? அவரா? இல்லை, இவன் என்னடா அப்பத்தான் அவங்க லேஞ்சு கட்ட வந்த மாதிரி. இவன் யாரா? இவன் முதக்கட்டே வாடா ஓடான்னு ஒரு மட்ட மரியாதை இல்லை. சின்ன பிள்ளையா தான் சரியா சொல்றாப்ல. கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்டு நீ தேவையில்லாம தர்மலிங்கத்தை பத்தி பேசிட்டு இருக்க. உன் வாத்தியார் நல்லா இல்லையா? வந்துட்டு போனவர் தானே உன் வாத்தியாரு. ஏன் கிறங்க நாளை குடிச்சவாள் குமட்டில் இருக்கு. அவன் வாடா ஓடான்னு இந்த காசை வாங்குறதுக்கு நான் படுறவாள். அவனை யாரை எழுப்பி விட்டது? எழுப்பி விட்டதா? இந்த கும்பகரனை எழுப்புனாங்களே. 6 மாத கால உறக்கம். விஷயம் பேசுவோம். வாங்க பேசுவோம். உங்களை படைச்சது யாரு? என்னை படைத்தது பிரம்மதேவன். பிரம்மதேவன்? ஆமா. பிரம்மனை படைத்தது யார? பிரம்மனை படைத்தது மகாவிஷ்ணு. மகாவிஷ்ணுவை படைத்தது? மகாவிஷ்ணுவை படைத்தது ஆதிபராசக்தி. ஆதிபராசக்தியை படைத்தது? ஆதிபராசக்தியின் தோற்றமே. தோட்டம் கிடையாது, வயக்காடு. தோட்டம் வயக்காடு. ஆதிபராசக்தியின் தோற்றமே பராபரத்தில் பரம் தோன்றி. தூங்க மாட்டியாடா நீ? என்ன வேணா கேள்வி கேட்க தூங்கடாம. அப்ப விவரம் தெரிஞ்சால் நீ பேசணும்லையா? வா இங்க வா. வாத்தியாரே இப்ப யாரு வாத்தியாரு? நீ வாத்தியார் நினைச்சுக்கிட்டு அவரை வாத்தியாருங்கிற? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி செகில் அரைஞ்சிருன்னு சொன்னீங்களே. அது நான் இல்ல, அது என் தம்பி. அந்த படிச்சிருக்கான், அவனை உசுப்பிட்டு வரேன். இல்லை, இவன் எதுக்குடா வர்றேன்? என்னமோ கல்யாண வீட்டில் பாத்திர ஆலோசனை மாதிரி போட்டு உயிரை வாங்குறேன். பாத்திரம், நல்ல கதாபாத்திரம். அந்த மாதிரியா? நீ பெரிய டி ராஜேந்திரன் ஐயா மாதிரி பேசாத. டி ராஜேந்திரனா?
டிவி பாரு ராஜேந்திரன். ஆதிபராசக்தி இருக்குல்ல? ஆமா. ஆதிபராசக்தி. இது யாரு? அது குலசாமி ஆதிபராசக்தி. என்னப்பா அந்த பேக்கில் தான் பிறகு பிஸ்கட் போப்பா. எந்த ஊரோட சாமி இப்படி சுரண்டி அடிச்சு? என்னப்பா செல்ல சார்ஜ் இல்லையாப்பா? இலை 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 வந்து வாய் துறக்காத சாமி என்னைக்கு தான் பார்க்குறேன். என்ன அதுவா ஆடிட்டு எல்லைக்கு போய் படுத்துக்கிடுச்சு? விவரத்துக்குள்ள வாங்க. ஆதிபராசக்தி. வெதரில் எறும்பு கடிச்சு பிடிச்சா என்ன இளவு இல்லை ஆய் வருதா? என்ன வருதா? இல்லை இப்படி அவரே நொந்து போயிட்டார். இந்த மேடலை என்னென்னமோ ஒன்றாய் முனிவட்டம் இருக்குங்கய்யா. நாளைக்கு ஒரு செஞ்சாவா இருக்கணும். ஆதிபராசக்தி என்னுடைய அன்னை, அகில உலகத்துக்கும் சொந்தக்காரி அவளே ஆதிபராசக்தி. சரி, ஆதிபராசக்திக்கு ஏன் சூலாயுதம்? ஆதிபராசக்திக்கு ஏன் சூலாயுதம்? அவங்க வரால அவளையே நான் கேட். ஐயா அதை கையிலே கொஞ்சம் மூடி விடுங்க. மெயின் சுவிட்ச் மாதிரியே இருக்கு. ஆதிபராசக்திக்கு ஏன் சூலாயுதம்னா அசுரர்களை வதைப்பதற்காக. முதல்ல எடுத்தவனையுமே ஆதிபராசக்தி சூலாயுதம் இருந்துச்சா? கொடுத்த ஆள் வேற. யார் கொடுத்தா? வீட்டுக்காரர் கொடுத்தாரு, கணவர் கொடுத்தது. சிவபெருமான் கொடுத்தாரு. விஷயம் தெரிஞ்சிருக்குது உனக்கு. சிவபெருமான் கழுத்தில் உள்ள பாம்பு அது என்ன பாம்பு? கை தட்டலாம். சிவபெருமான் கழுத்தில் உள்ள பாம்பு. ஊர் தட்டாட்டாலும் உள்ள ஆளுக தட்டுங்கப்பா, இல்லைன்னா ஸ்டாண்டோடு எல்லாத்தையும் தள்ளி விட்டு தெருவில் விட்டுருவேப்பா. அவருக்கு மொத்தம் இருக்கிற பாம்பு 3 பாம்பு. எத்தனை பாம்பு? என்ன தம்பி அது சொரட்டை பாம்பு. ஓலைக்குள்ளே தான் இருக்கணும், வெளியே வரக்கூடாது. கொண்டே விடு. மொத்தம் இருந்தது 3 பாம்பு. நீங்க கேட்ட பாம்பு கழுத்துல இருந்த பாம்பை பத்தி கேட்கிற. அப்ப அதான் என்ன? அதான் குரண்டி சுப்பிரமணியம் தெரியுமா பாம்பை பத்தி? உனக்கு தெரியுமா பாம்பை பத்தி? தெரியுமான்னு சொல்லக்கூடாது. பாம்பை பத்தி பேசும்போது நீ தெரியாம எல்லாம் தெரியுமுங்க. சும்மா அடிச்சுக்கிட்டு அப்புறம் சட்டார்னு இருக்கே முடியும். யார? இங்க எங்க அண்ணனை. அண்ணனை பாம்பு தெரியாம இருக்கேன். பாம்பு தெரியுமா? அப்ப சரி, ஒவ்வொரு பாம்புக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்குல்ல. உனக்கு என்ன பாம்பை பத்தி? எல்லா பாம்பும் தெரியும். நல்ல பாம்பு. நல்ல பாம்புனா சார பாம்பு. சரி, அதே போல பச்சை பாம்பு. பச்சை பாம்பு, பல வகை கட்டுவிரியன் பாம்பு, கட்டுவிரியன் பாம்பு, கண்ணாடி விரியன் பாம்பு, தண்ணி பாம்பு, ஓலை பாம்பு, சுருட்ட பாம்பு. சரி, கட்டு விரியன் கிண்டுங்கிற கண்டங்கிற என்ன? மொட்டு பாம்புனா முன்ன பாம்பு. அதை சொல்றேன். மொன்ன பாம்புனா மொன்ன பாம்பு. அப்ப அந்த பாம்புனா இருதலை கொண்ட ஒரு 2 தலை பாம்புக்கு இல்லையா? இருக்குங்க. எங்க இருக்குது? இருக்குல்ல. இல்ல, இருதலை கொண்ட ஆதிசேஷன் கூட 5 தலை இருந்துச்சு. ஆமா, 2 தலை எந்த பாம்புக்கு இருந்துச்சு? இருக்குல்ல. இல்லங்கறேன். அப்புறம் இருக்குங்கற நான் சொல்லுவேன். எங்க இருந்து? எனக்கு தெரியும். நான் படிச்சேன். தெரியலன்னு சொல்லுங்க. பாத்திருக்கியா? பாத்திருக்கீல்ல? நான் இல்லங்கறேன். நான் படிச்சிருக்கேன், பாத்திருக்கேன். நான் தேவலவத்தை சார்ந்தவன். நானே சரியா சொல்றேன். ஐயா, நான் இந்த பார்த்ததனால நான் படிச்சு தெரிஞ்சுக்கணும். ஆனா நான் கண்ணாலே பார்க்க கூடியவன். நானும் கண்ணால பாத்திருக்கீங்க. எங்க பார்த்த? நான் பாத்திருக்கேன். தேவலவத்துல பாத்தியா? இல்ல பூலவத்துல பாத்தியா? இங்க ஈரேல் 14 உலகம் இருக்கு. ஈரேல் 14 உலகத்தை எந்த உலகத்துல பாத்துன்னு சொல்லி வேணா சாப்பிட்டு சுப்பு பாப்போம். நான் பாத்திருக்கேன். பார்த்த இடத்த முதல்ல சொல்லி போடு. சொல்லு பாப்போம். என்னடா ஒரு எல்லாத்தையும் ஊசி போட்டு வரேன். அப்புறம் கத்துங்க 2 பேரும். ஏய், விஷயம் பேசிட்டு கத்துறீங்கற. என்ன ஓட்டிட்டு 2 பேரும்? சாமி என்ன ஓட்டிட்டு 2 பேரும்? என்ன கேட்டியே? பாம்பு. பாம்பு புடிச்சு. ஏய், பொத்துக்குள்ள உங்களுக்கு. பொத்துக்குள்ளையா? பொத்தா? பாம்பு. புற்று. பாலமேட்ல பொத்துன்னு சொல்லுவாங்க. பாம்பு. பாம்பு. இருதலை கொண்ட பாம்பு. பாம்பு எங்கே நான் பார்த்தேன் என்றால்? எங்க பார்த்த? அப்படி கத்துனா அது பாம்பு இல்ல. அதுக்கு பேரு? அது பேர் தூம்பு. தூம்பு. இந்த தூம்பு என்பதற்கு விவசாயத்துக்கு பயன்படுத்தக்கூடிய தூம்பு. ஏன் வரப்பு உடைந்து விடக்கூடாது என்பதற்காக தூம்பை பயன்படுத்துவார்கள். அதுவும் தூம்பு தான். அடுத்து கோவில் இருக்குல்ல, கோவிலுடைய கருவறையில் இறைவன் விக்கிரகத்தை நீராட்டும் பொழுது வெளியே வந்து விழுகுதில்ல, அந்த இடத்துல ஒரு தூம்பு இருக்கும். அதுவும் தூம்பு தான். யானைக்கு ஒரு தும்பிக்கை இருக்கு, அதுவும் தும்பிக்கை தானே?
அது தும்பிக்கை. நான் சொல்றது தூம்பை பத்தி பேசிட்டு இருக்கேன் தம்பி. தூம்பு தெரியுமா? ஏற்கனவே உன்னை எப்படி அடிக்கணும்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். உள்ள இந்த ஒட்டக்கூத்தரும் கவி காலமேகமும் என்ன பண்றாங்க? சம்பந்தம் இல்லாம யானைக்கு இப்படி இருக்கு, அதுவும் தும்பிக்கை என்றாரா? தூம்பை பத்தி பேசிட்டு தூம்பை பத்தி பேச தும்பிக்கையை பத்தி பேசுறாரு. இந்த ஒட்டக்கூத்தரும் கவி காலமேகம் என்ன பண்றாங்க? கோயிலை சுத்தி வளம் வந்துகிட்டு இருக்காங்க. அப்போதைக்கு ஒட்டக்கூத்தரை பார்த்து கவி காலமேகம் ஏதாச்சும் இகழ்ச்சி பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டு கேட்கிறாரு. இகழ்ச்சினா பழிச்சொல், சரி, நக்கல் பண்ணணும் அவரை எப்படியாச்சும் தமிழ் வசைபாடி அப்படின்னு அந்த தூம்பை பார்த்து கேட்கிறாரு. இது என்னதுயா அப்படின்னு கேட்கிறாரு. நீர் விழும் தூம்பு அப்படின்னாராம். மேல் என்னது? நீர் விழுகும் தூம்பு. நீர் விழும் தூம்பு. ஆமா. இறைவனுடைய விக்கிரகத்தை தண்ணியை ஊத்துனா, நீரை ஊத்துனா தூம்பின் வழியாக வெளியே வந்து விழுகுமா, அது நீர் விழும் தூம்பு அப்படின்னாராம். உடனே இவர் பார்த்து மறுபதிக்கிழமை இது என்னன்னு கேட்கும் பொழுது இவர் எதிர்த்து சொன்னாராம், அது எண்ணெய் விழும் தூம்பு. இறைவனுக்கு எண்ணெய் சாற்றி அதை கழுவி விட்டா எண்ணெய் எது வழியா வரும்? அது தூம்பு வழியா. அப்ப எண்ணெய் விழும் தூம்பு அப்படின்னு ஒருவருக்கு ஒருவர் வசைபாடி கொண்டார்களாம். அப்ப தூம்புக்குன்ற தனி சிறப்பு தனிப்பாடல் திரட்டிலே இருக்கு. சரிங்களா? உங்க பேர் நாரதர்? என் பேர் நாரதர். என்ன வேலை ஆகுறிய? கலகம் செய்கிறேன். அப்படியா? அப்ப ஏரியல் சர்ஃபேஸ் எல்லாம் உங்க கம்பெனியா? அது என்ன கம்பெனினா? கலர் கம்பெனி. கலர்னா பவுண்டா இதெல்லாம் கிடைக்குமா? அந்த அண்டாலாம் நான் பார்த்தது இல்லை. மெரினாவா? தம்பி நீங்க தான் கேஸே. அது கலர் தான். கலர்னா முதல்ல எனக்கு என்னன்னே தெரியாது. என்னடா நெல்லு காய போட்டு கிண்டி விடுற மாதிரி வந்து போனேன். இப்படியே என் பின்னாடியே சுத்துறீங்க நீங்கெல்லாம். நாரத மகரிஷி தாங்களுடைய பெயர்? ஆமாம். உங்க அப்பா பர்ரு? பிரம்மா. பிரம்மா. உங்க அம்மா கலைவாணி. கலைவாணியில காதை நீட்டி கேளு. கலைவாணி, நாமகள், சரஸ்வதி, கலைமகள், இவ்வாறு பல நாமங்களை பெற்ற பாரதி எங்க ஆத்தாதான். பாரதி மேனா? திருப்பத்தூர் மைக் செட்டு மையன். மைக் செட்டு மேனா? சரஸ்வதிக்கு பாரதின்னு ஒரு பெயர் உண்டு. சரஸ்வதி, நாவில் குடியிருக்கக்கூடிய சரஸ்வதி. சக்தி பக்க மேளங்கள் எல்லாம் மறலாம். சக்தி பாரதி, கலைமகள், இவங்களாம் எங்க அம்மா தான். அவங்க இருந்துட்டு போறாங்க. இந்த இடத்துல நாங்கள் காவல் செய்து கொண்டிருக்கோம். காவல் என்ன காவல்? ராணுவ காவலா? திணைக்காவல். திணைக்கும் காவலா? தினசரி காப்பதுனால தான் அதுக்கு திணைக்காவல். ஆமாங்க. தினசரி காப்பது திணைக்கும் காக்குறீங்க. ஆமா. எதை காக்குறீங்க? திணைக்கும். திணையை காக்குறோம். திணைக்கும் தாங்க காக்குறீங்க. என்னத்தை திணைக்கும் காக்குறீங்க? அது ஒரு இதுன்னா இம்புட்டுக்கான இருக்கும். எவ்வளவு பெருசு இருக்கும்? இம்புட்டு காணுது. அது கருப்பா சிவப்பா? கருப்பாவும் இருக்கும், சிவப்பாவும் இருக்கும். சிவகங்கை அங்கு. அதை என்ன செய்யலாம்? அதை உணவாக உண்ணலாம். அதன் பிறகு அதை படைக்கலாம். யாருக்கு? தெய்வத்திற்காக. இறைவனுக்கே படைக்கக்கூடியது நீங்க காவல் காக்குறீங்க. ஆமாங்க. அப்ப எத்தனை பேர் காவல் காக்குறீங்க? ஒண்ணுக்கு 8 பேர். ஒண்ணுக்கா? ஒண்ணுக்கு இருக்க 8 பேர். ஒண்ணுக்கு இருக்க 8 பேர் போனாங்க. இப்ப 8 ஆம்பளையும் உள்ள இருக்கிறீங்க. 7 ஆம்பளை. என் நகைச்சி ஒன்று. ஒரு பொம்பளை. ஒரு பெண்ணா? இவரால். உனக்கு இவருக்கெல்லாம் ஆளா? ஆமா. என்னங்க உனக்கு எதுக்கு ஆளு? குப்பையில கிடக்கிற கொட்டாச்சியே ஒரு கம்பு குச்சியோட தான் கிடக்கு. இவனுக்கு ஆள் இருக்க கூடாதா? அப்ப கொட்டாங்குச்சிக்கு ஒரு கம்பு குச்சி தேவை. ஆமா. அப்ப இந்த ஆளுக்கு ஒரு ஆளு தேவை. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஆளு தேவை. கண்டிப்பா. உங்களுக்கெல்லாம் ஆள் இருக்குல்ல? ஆமாங்க. இப்ப நான் தனியா தான் இருக்கேன். அப்ப ஒரு 230 ரூபா இருந்தா கொடுங்க, ஒன்று அமைச்சு விடுறேன். என்னது? என்ன வேலை பார்க்க வந்திய? காவல் சொல்லிட்டு துணி கடையில பணி எடுத்த மாதிரி சொல்ற. டேட்டா கொட்டக்கூடாது. சரி, கம்மியா இருக்கும். என்னது? என் ஆளை அழைத்து வருகிறேன். அழைத்து வாரும். எடுத்து வாடி தம்பி. அண்ணா, மனைவி உங்களை வெட்டனப்ப அந்த பெண்ணை அழைத்து வந்து சாமியாரிடம் லேசா மந்திரித்து விட்டு கண்டிப்பாக அழைத்து வா. உடனடியாக. அது வரைக்கும் நான் லோகிதாசனை பார்த்துக் கொள்கிறேன். பத்திரமாக பார்த்துக் கொள்ளுங்கள் அண்ணா. நாம் உடனே